கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் இசி கோவிந்தராசன் வனப்பகுதியை ஒட்டிய கிராமங்களில் இருந்து தனது தேர்தல் பரப்புரையை தொடங்கியுள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் திருலோகச்சந்தர் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் இசி கோவிந்தராசன் இன்று தனது தேர்தல் பரப்புரையை துவங்கியிருக்கிறார். அவர் முதற்கட்டமாக வனப்பகுதியை ஒட்டியுள்ள கிராமங்களிலிருந்து தன்னுடைய பரப்புரையை துவங்கியிருக்கிறார். அவரிடமே நாம் இது குறித்து கேட்கலாம். ஐயா வணக்கம், நீங்கள் முதல் பரப்புரையை வனப்பகுதியை ஒட்டியுள்ள கிராமங்கள்லேருந்து துவங்கியிருக்கீங்க. எதுக்காக இந்த கிராமங்கள்லாம் தேர்வு பண்ணியிருக்கீங்க? இந்த பகுதி ஏற்கனவே ரொம்ப பின்தங்கி இருக்கு. ரோடு வசதி கம்மி. மலையை ஒட்டியுள்ள கிராமங்கள் யானை, இந்த கரடி, இந்த மாதிரி வனவிலங்குகள்லாம் அச்சுறுத்தல் அதிகமாக இருக்குது. அவங்களுக்கு தான் முள்வேலி, பேட்டரி முன்வேலி அமைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நீண்ட நாள் கோரிக்கை ஒன்று இருக்குது. அந்த நீண்ட நாள் கோரிக்கை வச்சு நாங்களே இந்த பகுதியை சார்ந்தவங்க தான். நானும் இந்த பகுதியை சார்ந்தவங்க தான். நானும் ஒரு வனப்பகுதியை ஒட்டி உள்ள கிராமத்தில் இருக்கிறவங்க தான். அதனுடைய விளைவுகள் என்னன்றது எனக்கு தெரியும். அதனால் இந்த பின்தங்கிய கிராமத்தை ஃபஸ்ட்டு வாக்குறுதி கொடுத்து நம்ம நிறைவேற்றணும். ரோடு வசதி, மினி பஸ்ஸு, இந்த முள்வேலி, பேட்டரி முன்வேலி, இது எல்லாம் ஏற்கனவே நாங்கள் வாக்குகள் சேகரிக்க வரும்போதெல்லாம் இது சொல்லியிருக்காங்க. அதனால் முதல்ல இந்த பகுதியை தேர்ந்தெடுக்கலாம்னு சொல்லிட்டு தேர்ந்தெடுத்திருக்கேன். அவங்க கேட்குறதே அதே கேள்வி தான், நாங்கள் சொல்கிறதும் அதே தான். அதாவது தண்ணி கேட்குறாங்க, ரோடு கேட்குறாங்க, பஸ் வசதி இல்லை. அதாவது சுதந்திரம் அடைஞ்சு 75 வருஷம் ஆகுது, ஆனால் இவங்களுக்கு பஸ் வசதி இல்லை, ரோடு வசதி ரொம்ப கம்மி. இதெல்லாம் நாங்கள் செய்யணும்னு சொல்லிட்டு மக்கள் ஆசைப்பட்றாங்க. நானும் அந்த வாக்குறுதிகளை கொடுத்து கண்டிப்பாக செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறேங்க. கண்டிப்பாக செஞ்சு கொடுக்குறதுக்கு முயற்சி பண்ணி செஞ்சு கொடுத்துருவேன். ஏற்கனவே வந்த மருத்துவமனை, இது இங்கே இந்த பகுதியில் இருக்கிறவங்களுக்கு ஒப்பதவாடி கிராமத்துக்கு வந்த மருத்துவமனை, மினி கிளினிக்கு, அம்மா கிளினிக்குன்னு ஓப்பன் பண்ணாங்க. அது ஓப்பன் பண்ணி அந்த ஆட்சி இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தது. இவங்க திமுக ஆட்சி வந்தவொடனே அது கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணி டாக்டரே வராமல் பண்ணிட்டாங்க. அதுக்கும் மேலே இந்த வனப்பகுதியில் இருக்கிற சுற்றி இருக்கிற கிராமம், நிறைய கிராமம் இருக்குது. அந்த கிராமத்துக்கு எல்லாமே ஹாஸ்பிட்டல் ஒன்று வந்தது. ஹாஸ்பிட்டல் இந்த இடம் இல்லாமல்னு சொல்லிட்டு இப்போ இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் அவங்க ஊருக்கு கொண்டு போயிட்டார். அவங்க ஊருக்கு கொண்டு போயிட்டாருன்னா அவங்க ஊரில் ஹாஸ்பிட்டல் கட்டலாம், தப்பு கிடையாது. ஆனால் இங்கே ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்கணும் ஆட்சியில். அது அவருக்கு கரெக்டான இதில் கிடையாது. இந்த பகுதிக்கு இந்த பகுதியில் செஞ்சுருக்கணும். அவங்களுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்கலாம், அது தப்பு கிடையாது. இந்த பகுதிக்கு மறுபடியும் நாங்கள் எனக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்திருக்கோம்னா கண்டிப்பாக இந்த பகுதிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வரதுக்கு உண்டான முயற்சி நான் மேற்கொள்வோம். நான் இந்த பகுதியை சார்ந்த நான் இந்த மண்ணில் தான் நானும் பிறந்து வளர்ந்துருக்கேன். எல்லா ஊர்லேயும் நான் தெரியும். எந்த ஊருக்கு போனாலும் அவங்க வீட்டில் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு எனக்கு உரிமை இருக்குது. அந்த உரிமையில் நான் எல்லா இடத்துலையும் தைரியமாக ஓட்டு கேட்பேன், எனக்கு வாக்களிப்பாங்க. ஏற்கனவே நான் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு கொஞ்சம் சல்ப வாக்கில் நான் தோத்துட்டேன். அதனுடைய இதுவும் தாக்கமும் கொஞ்சம் எங்களுக்கு இருக்கும். கண்டிப்பாக ஜெயிச்சிருவேன். அதிக வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிப்பேன் கண்டிப்பாக. முதல் வாக்குறுதிகளாக என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், வனப்பகுதியில் இருக்கக்கூடிய பகுதிகளில் யானைகள் நடமாட்டம் அதிகமாக இருப்பதால் மக்கள் அச்சத்தோடு வாழ வேண்டிய ஒரு சூழல் இருப்பதால் அங்கு மின்வேலிகள் அமைத்து தரப்படும், யானைகள் உள்ளே வராத வகையில் மின்வேலிகள் அமைத்து தரப்படும் என்ற வாக்குறுதியை தெரிவித்திருக்கிறார். அதேபோல் இந்த பகுதிகளுக்கு சாலை வசதி என்பது மோசமாக இருப்பதால் சாலை வசதியும் பெற்றுத்தரப்படும், தண்ணீர் வசதி ஏற்பாடு செய்து கொடுக்கப்படும் என தெரிவித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் பேருந்து வசதியும் இந்த பகுதிகளுக்கு, அதாவது மினி பேருந்து வசதிகள் இந்த பகுதிக்கு ஏற்படுத்தி கொடுக்கப்படும் என்ற வாக்குறுதியை தெரிவித்திருக்கிறார்.